பைரவில இன்னைக்கு சிந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? சுமங்கலி பூஜையில என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. மகா ஐஸ்வர்யா கையில டைவர்ஸ் பேப்பரை கொடுத்து இதுல எப்படியாவது சிந்துவோட கையெழுத்தை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அவளுக்கு சந்தேகம் வந்துடாதா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வராதுன்னு ஒரு பிளானையும் சொல்லி அனுப்புறாங்க. சூப்பர் பிளான்மா, கண்டிப்பா அவளுக்கு சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிந்து கிட்ட போறாங்க. சிந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த பேப்பர்ல ஒரு சைன் போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னது இது அப்படின்னு சிந்து கேட்டதுக்கு, ரேஷன் கார்டுல உங்க பேரை சேர்க்க போறோம், அதுக்கு இதுல நீங்க ஒரு சைன் போடணும், இங்க போடுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்ப புது ரேஷன் கார்டு வரும்போது சிவா பேரு குடும்ப தலைவன் இருக்கும், என் பேரு குடும்ப தலைவின்னு இருக்குமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதோ நான் இப்பவே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு பேஜ்ல கையெழுத்து போடுறாங்க. மகா அதை இந்த சைட்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா விளக்கு அணைஞ்சிடுது. ஐயோ விளக்கு அணைஞ்சிருச்சே, இது நல்ல சகுனம் இல்லையே, நான் விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போடுறேன் அப்படின்னு விளக்க பொருத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விளக்க பொருத்தவே முடியல. இங்க ஐஸ்வர்யாவும் மகாவும் ஐயோ பைரவி வந்துட்டா கையெழுத்து வாங்க முடியாதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா இவ விளக்கு ஏத்துறதுக்குள்ள சிவா அண்ணா வந்துருவாரு போல இருக்கே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா விளக்கேத்திட்டு மறுபடியும் அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தை ஃபுல்லா போட்டு முடிச்சிடுறாங்க. பேரை ரேஷன் கார்டுல சேர்க்க போறோம்ல, நான் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி விளக்கு பக்கத்துல வைக்கிறாங்க. ஒருவேளை அந்த பேப்பர் பத்திக்கிட்டு எரிஞ்சிருமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே ஆகல. சாமி கும்பிட்டுட்டு அந்த பேப்பரை எடுத்து ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்துட்றாங்க. ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை வாங்கிட்டு போய் அப்படியே அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்றாங்க. டைவர்ஸ் பேப்பர்ல தான் கையெழுத்து போட்டிருக்கோன்னு தெரியாத தற்குறி சாமி பக்கத்துல வச்சு பூஜை பண்ணி தருது பாரு அப்படின்னு மகா பேசுறாங்க. ஐஸ்வர்யா உடனே சாமி தலையிலே அடிச்சு சத்தியம் பண்ணி சிவா அண்ணனை பொய் சொல்லிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த சாமி சும்மா விட்டுருமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்த ஸ்னேகாட்ட சொல்லி ஆகணுமே. உடனே மகா ஸ்னேகாக்கு கால் பண்ணி டைவர்ஸ் பேப்பர்ல சிந்து கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கியாச்சு ஸ்னேகா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வாங்குனீங்கன்னு ஸ்னேகா கேட்க, அவதான் படிக்காத தற்குறியாச்சே, ரேஷன் கார்டுல பேரை சேர்க்க போறோம்னு பொய் சொல்லி கையெழுத்த வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க. அன்னபூர்ணி அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நாளைக்கு சுமங்கலி பூஜை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க எல்லாத்துக்குமே சம்மதமா அப்படின்னும் கேக்குறாங்க. சிந்து உடனே சுமங்கலி பூஜை பண்ணா வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, அதனால கண்டிப்பா பண்ணலாத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆறுமுகமும் பைரவியும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. பைரவி உனக்கு சம்மதமானு கேக்குறாங்க அன்னபூர்ணி. அதெல்லாம் பைரவிக்கு சம்மதம் தான் அப்படின்னு ஆறுமுகம் பதில் சொல்லிடுறாரு. ஒரு முறை முறைக்கிறாங்க பைரவி. அப்படியே சிவா கிட்ட திரும்பி, சிவா உனக்கு சம்மதமா அப்படின்னு அன்னபூர்ணி கேக்குறாங்க. சிவா ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. எப்படி யோசிச்சாலும் பெரியம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் தலையாட்ட போறாரு. அவரு சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாரு. ஐஸ்வர்யா எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே போய் மகா கிட்ட ஒப்பிக்கிறாங்க. ஏம்மா இந்த அண்ணன் இப்படி பண்ணிட்டு இருக்கு, பெரியம்மா சொல்றாங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கணுமா? இப்ப இந்த சுமங்கலி பூஜை பண்ணியே ஆகணுமா? அதுக்கு சிவா அண்ணன் எதுக்கு சரின்னு சொல்றாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சிவாவோட வீக் பாயிண்ட தெரிஞ்சுக்கிட்டு தான் சிந்துவும் இந்த ஆட்டம் ஆடுறா, சிவாவை மாத்தணும் அப்படின்னு மகாவும் பேசுறாங்க. அடுத்த நாளும் வந்துருது. அன்னபூர்ணி சிந்து பைரவிய கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம், உங்களுக்காக நான் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, இததான் நீங்க சுமங்கலி பூஜைக்கு கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரிய ரெண்டு பேருக்கும் தர்றாங்க. அன்னபூர்ணி சாரி வாங்கிட்டு வந்து தர்றத மகாவும் ஐஸ்வர்யாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கரெக்டா சாரி கொடுக்கும்போது பில்லு கீழே விழுந்துருது. அவங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் மகா போய் அந்த பில்லை எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. 2 சாரி 60,000 ரூபாயா, இவ்வளோ காஸ்ட்லியாவா சாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே சிவாவோட அப்பா அங்க வந்துடுறாரு. என்ன சாரி பில்லை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, உங்க அண்ணி இவ்வளோ நாள்ல எப்பயாவது எனக்கும் என் பொண்ணுக்கும் இப்படி வாங்கி கொடுத்துருப்பாங்களா, இப்போ அவங்க 2 பேத்துக்கும் இவ்வளோ காஸ்ட்லியா சாரி வேணுமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க மருமகளுக்கு வாங்கி தர்றாங்க. இதுல நம்ம என்ன கேட்க முடியும் அப்படின்னு கேட்க, ஆமா நீங்க என்ன கேட்க முடியும், நீங்க தான் தண்ட சோறாச்சே அப்படின்னு அவரையே ஒரு மாதிரி பேசுறாங்க. சிவாவோட அப்பா உடனே கோவமா ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாருமா, உன்னை பெரியம்மா தான் படிக்க வைக்கிறாங்க, உங்க அம்மா கூட சேர்ந்து சுத்தாம படிச்சு வாழ்க்கையில முன்னேற வழிய பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. சிந்து இங்க பைரவி கிட்ட சாரி எப்படி இருக்குன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சாரி எடுத்து பாக்குறாங்க. சாரி சூப்பரா இருக்கு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பைரவியோட சாரியையும் எடுத்து பாக்குறாங்க. அத்தை நம்மளுக்காக பார்த்து பார்த்து சாரி வாங்கிட்டு வந்திருக்காங்க, 2 சாரியும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பைரவி ஒரு மாதிரி இருந்தோன்னே, ஏன் பைரவி ஒரு மாதிரி இருக்குன்னு சிந்து கேக்குறாங்க. சாரி பிடிக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்னு பதில் சொல்றாங்க. சிவா மட்டும் உன்னை கடத்திட்டு போய் தாலி கட்டாம இருந்திருந்தா நான் இந்த ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. சிவா உன் வாழ்க்கையை மட்டும் கெடுக்கல, என் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துட்டாரு.
ஏன் பைரவி இப்படியெல்லாம் பேசுற? நீ அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட ரொம்ப பாசமா தானே இருக்க. ஆறுமுகத்துக்கிட்ட மட்டும் ஏன் இப்படி எரிஞ்சு விழற அப்படின்னு கேக்குறாங்க. ஆறுமுகத்தையும் போக போக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சிந்து சொல்றாங்க. அவனை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது, எனக்கெல்லாம் அவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு பைரவி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பைரவிக்கு கொஞ்சம் சிந்து ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சுமங்கலி பூஜைக்கும் 2 பேருமே ரெடி ஆகுறாங்க. வர வர பைரவி தான் சிந்துவை விட அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. அன்னபூரணி 2 பேரையுமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி வாங்கம்மா போய் சுமங்கலி பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டும் போறாங்க. சுமங்கலி பூஜை நல்லபடியா ஆரம்பிச்சிருது. அன்னபூர்ணி ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வாமான்னு சொல்றாங்க. எண்ணெய் எடுத்துட்டு வரும்போது கீழே கொஞ்சம் கொட்டிடுறாங்க ஐஸ்வர்யா. அப்புறமா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எண்ணெயை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அதுல இப்ப யாரு வலிக்கு விழ போறாங்கன்னு தான் தெரியல. மாடியில மகா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எசக்கி வர்றாரு. இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்க? கீழே சுமங்கலி பூஜை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. நான் என்னடா பண்ண முடியும், எல்லாமே அன்னபூர்ணி நினைச்ச மாதிரி தான் நடக்குது, ஒண்ணுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது நீ பண்ணுக்கா, இந்த சுமங்கலி பூஜையை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணி நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்க, சிந்து அன்னைக்கு தாலி பிரிச்சு கேட்கும்போது உனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி தானே சிவாப வீட்டுக்கு வர வச்சா, அதே மாதிரி இப்போ உனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லு, இந்த சுமங்கலி பூஜை தானா நின்றோம் அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஐடியாவா இருக்குடா, நான் முன்னாடி போய் நெஞ்சு வலின்னு சொல்றேன், நீ கூடவே வந்து என் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. நெஞ்சு வலின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. இவங்க கத்தனோன்னு எசக்கி வந்துடுறாரு. ஐயோ அக்காவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சே அப்படின்னு அவர் கத்துறாரு. எசக்கிய தடுத்து நிறுத்தி, ஐயோ எனக்கு நெஞ்சு வலி இல்லடா இடுப்பு வலி அப்படின்னு சொல்றாங்க. அக்கா நம்ம நெஞ்சு வலின்னு தானக்கா பேசணும், இப்ப என்ன இடுப்பு வலின்னு சொல்ற அப்படின்னு எசக்கி சொல்ல, ஐயோ எனக்கு நிஜமாவே இடுப்பு வலிக்குதுடா அப்படின்னு மகா கத்துறாங்க. மகா கீழே விழுந்துட்டாங்க. எசக்கி வந்து தூக்கிட்டாரு. ஆனா இதை யாருமே அங்க இருக்கிறவங்க பார்க்கல. சுமங்கலி பூஜை நடக்குமா நடக்காதா, இனி என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.